நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் பாவங்களை மன்னிக்கிறவரே, தயவாக எங்கள் பாவங்களை மன்னித்து இப்போது எங்களுக்கு உதவி செய். நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் நல்லவர், எங்களுக்கு நன்மை செய்பவர், நீ கிருபை உள்ளவர், என் பாவங்களை மன்னிக்கிறவர், இப்போ எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை வச்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். சத்துரு சேனை வச்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்குது, நான் பாடி கீர்த்தனை பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். எப்பவும் தேவனை துதிப்பதற்கு ஆயத்தமாக இருங்க, எப்பவும் ஒரு மகிமைப்படுத்துங்க. அப்போ தாவீதை பொறுத்தவரை எப்போ பாட்டு பாடினாலும் சும்மா பாட மாட்டார். வீணை சுரமண்டலமே விழியுங்கள், காலையில் அதிகாலையில் ஓ ஹல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி, அப்படி காலையில் நான் அதிகாலையில் நான் விழிப்பப்பா. கர்த்தாவே, அப்படி ஜனங்களுக்குள்ள நான் துதிப்பப்பா, ஜாதிகளுக்குள்ள நம்ம கீர்த்தனம் பண்ணுவேன்ப்பா. கிருபை வானங்களுக்கு மேலாகும், சத்தியம் மேக மண்டலத்துக்கு பரியந்த எட்டுதப்பா. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருங்கப்பா, உம்முடைய மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாகப்பா. உம்முடைய பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் அப்பா. ஜெபத்தை கேட்டருளும். என்ன அருமையான பாட்டு. அப்படியே கர்த்தரை துதிக்கிறார், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அந்த மகிமைப்படுத்துகிற விஷயம் ரொம்ப ஆசீர்வாதமானது. அவர் அப்படியே துதிக்கிறார். இதே சம்பவம் 60வது சங்கீதம் 5ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனத்துலேருந்து வரைக்குமே இதே போல ஒருத்தர் வசனமாக அங்கேயும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பிந்தின பகுதி 7 to 13 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அப்போ ஜெபத்தை பண்ணணும். அப்போ என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே ஒரு சோதனை. மேலே ஆண்டவர் உயர்த்தி பாடிட்டு, எப்போவுமே நமக்கு 1000 தேவை இருந்தாலும் கர்த்தரை மேலே உயர்த்தி, முதலாவது கர்த்தரை துதியுங்கள், 2வது நன்றி சொல்லுங்கள், 3வது உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், 4வது உங்கள் விண்ணப்பங்களை வையுங்கள். அல்லேலூயா. 4வது தான் நம்ம ஜெபம். முதலாவது அடோரேஷன், ஆண்டவரை துதிக்கணும். 2வது நன்றி சொல்லணும். முதலாவது பாவ நிவாரண பலி, முதலாவது தகன பலி. அதான் முதலாவது தகன பலி. ஆமாம், பாவ நிவாரண பலி.
அதுக்கப்புறம் சமாதான பலி. முதலாவது துதி ஆராதனை, நன்றி சொல்லுதல், பாவ அறிக்கை, ஜெபம். அப்போ அந்த ஜெபத்தில் என்ன பண்ணார், என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, தேவனே தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் நான் களி கூறுவேன். சீகேமை நான் பங்கிட்டு கொள்ளணும், சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை நான் அளந்து கொள்ளணும். இப்போ அதெல்லாம் இப்போ சத்துரு கையில் போயிடுச்சு. கீழையாத்து ஏன் இது வேணும், மனாசே வேணும், எப்ராஹிம் வேணும், யூதா வேணும், எதிராக இருக்கிற மோவாபு, ஏதோமு, பெலிஸ்தியா, ஏதோம், இவர்கள் கடிந்து கொள்ளப்படணும். இவங்க பிடிச்சி வச்சிருக்கிறாங்க எதை, இந்த சீகேம், சுக்கோத்து, கீழையாத்து, மனாசே, எப்ராஹிம், யூதா, இதெல்லாம் தேவனுடையது, இதெல்லாம் தேவனுடையது. இவங்களுக்கு விரோதமாக வர்ற சத்துருக்கள் யார்? மோவாபு, அது பாத பாத்திரம், ஏதோமு, அது பாதரட்சி எறிகிற இடம், பெலிஸ்தியா, ஆண்டு வெற்றி பெறுவார். அடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் ஏதோமு. இங்கே இவங்க யார் வழிகாட்டுறா? நாங்கள் எங்கள் சேனையோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, ஏன்னா நாங்கள் உம்மாவை தள்ளிட்டோம், நீங்கள் கூட வரலப்பா. இப்பவும் நாங்கள் சீரியரை நம்பி என்ன பிரயோஜனம்? நாங்கள் சீரியரை நம்பி என்ன பிரயோஜனம்? நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இக்கட்டில் எங்களுக்கு உதவி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. உண்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டப்பா? நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் பாவங்களை மன்னிக்கிறவரே, தயவாக எங்கள் பாவங்களை மன்னித்து இப்போது எங்களுக்கு உதவி செய். நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் நல்லவர், எங்களுக்கு நன்மை செய்பவர், நீ கிருபை உள்ளவர், என் பாவங்களை மன்னிக்கிறவர். இப்போ எங்களுக்கு உதவி செய்யும். இப்போ மனுஷருடைய உதவி விருதா. நாங்கள் தமஸ்குவை நம்புவது விருதா, சீரியரை நம்புவது விருதா, எங்களுடைய பட்டயத்தையும் எங்கள் வில்லையும் எங்களுடைய மாம்ச பலத்தையும் நம்புவது விருதாப்பா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மேய்த்து போடுவார், நாங்கள் அல்ல, அவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதில் வெற்றியும் பெற்றுக்கொண்டாங்க. அதைத்தான் நாம் 108ஆம் சங்கீதத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, அவருடைய வல்லமையை மகிமைப்படுத்தி அவருடைய உதவியை கேட்டு கெஞ்சுகிற ஒரு சங்கீதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் ஜெபிப்போம். சத்துருக்கள் மேலே கர்த்தர் ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 108வது சங்கீதத்தில், தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழித்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுகிறேன். இந்த நாளிலும் தேவனை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா? நம்ம ஆயத்தப்படுத்துவதற்கு நேரம் எடுக்கணுமா? எப்பொழுதும் அவரை ஆராதிக்க நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கட்டும். சங்கீதக்காரனை போல நான் அதிகாலையில் விழித்துக்கொள்வேன். ஆமாம், நம்ம தூங்கும் போதே என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். கர்த்தாவே, நான் காலையில் ஆயத்தத்தோடு உண்மை துதிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ரெடியாக இருப்போம். ஆமாம், இசைக்கருவிகளை மீட்டு தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பாராக. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, எப்பொழுதும் உண்மை துதிக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கட்டும். சங்கீதக்காரனை போல எங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்க கிருபை தாரும். எப்பொழுதும் நாங்கள் உண்மை பாடி கீர்த்தனம் பண்ண எங்களுடைய வாய் கர்த்தாவே உண்மை துதிக்கிற துதியினால் எப்பொழுதும் நிறைந்திருக்க கிருபை தாரும். ஆமேன். அப்போ அதிகாலையில் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே அப்பா விழித்து உண்மை ஆராதிக்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இக்கட்டில் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நாங்கள் மனுஷனை சார்ந்திராதபடிக்கு உம்மை சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தந்தருள்வீராக. உம்மாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம் அப்பா. நீரே எங்களை சத்துருக்களுடைய கைகளுக்கு எங்களை அப்பா ஸ்தோத்திரம் நீங்களாக்கி எங்களை கர்த்தாவே அப்பா பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா சத்துருக்களுடைய கிரியைகளை மிதித்து போடுவீர் அப்பா. அவைகளை ஆமேன் அப்பா அழித்து போடுவீர். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் மேலும் ஆமென் நீர் அநாதியாக என்றும் ஜெயிக்க உம்முடைய கர்த்தாவின் நன்மையை கர்த்தாவே நீர் கொடுப்பீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அப்படியே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.